ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். நேற்று சிவராத்திரி எல்லாரும் சூப்பராக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று என் இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்துட்டு நீங்கள் விரதம் எல்லாம் இருக்கலையா சிவராத்திரிக்குன்னு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அந்த விரதத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. நல்லபடியாக சாமி கும்பிடுவேன், மனசார வேண்டிக்குவேன், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். ஆனால் விரதம்லாம் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. நாங்கள் சிவனுக்கு வருஷம் வெள்ளை எருக்கம் போல தான் மாலை கட்டி போடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கும் காலையிலே மாலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 108 பூ வர மாதிரி மாலை கட்டிட்டு எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். 2-3 பேர் நான் விரதம் இருக்கேன், காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள்லாம் உங்கள் விரதத்தை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க, சாலிடான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. கடவுள் எப்பவுமே நல்லதே பண்ணுவாருன்னு நம்புவோம். கவிதான்னு ஒரு சிஸ்டர் எனக்காகவும் வேண்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நானும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமியை வேண்டிட்டு தான் வந்தேன். நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சோமேஸ்வரா கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இது நம்ம அடிக்கடி போகிற கோயில் தான். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலாம். இந்த கல் எல்லாமே அப்போ செதுக்குனது தானம்மா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் 600 வருஷம் பழமையான கோயில்னு போட்டிருப்பேன். அதுதான் இது. அப்போது நான் 600 வருஷம் பழமையான கோயில் தான் கேள்விப்பட்டேன். அதனால தான் அப்படி வீடியோவில் போட்டேன். இப்போ தான் தெரிஞ்சது 1000 வருஷம் பழமையான கோயில்னு. இந்த கல்லெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே செதுக்குன்னு தான் அங்கே ஒரு கல்லில் எழுதியிருந்தது. இந்த ஒரே ஒரு சன்னதி மட்டும்தான் பழச விட்டுருக்காங்க, மற்றதெல்லாம் இடிச்சிட்டு புதுசாக தான் கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக இது தமிழர் கட்டின கோவில் தான். கர்நாடகாவில் அப்போவே தமிழர்கள் இருந்து கட்டியிருக்காங்க. இப்போது ரெனோவேஷன் ஒர்க்குக்கும் தமிழ்காரங்க தான் வந்திருந்தாங்க. ரெனோவேஷன் ஒர்க்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நாங்கள் போயிருந்தப்போ அவங்க எல்லாம் தமிழில் பேசிட்டு தான் இருந்தாங்க. கோவில் பீச் ஓரத்துலேயே இருக்கும். அலை சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் கோயிலுக்குள்ளே. நாங்கள் அன்றைக்கி பீச்சுக்கெல்லாம் போகல. ஈவினிங் ஒரு 5 மணி சுமாருக்கு போனோம். ஏன்னா ஒரு 6 மணிக்கு மேலெல்லாம் போனோம்னா ரொம்ப கூட்டமாகிடும். எங்கே இருக்கு? 993. 1933. 1000 எங்கே வந்துச்சு? வெறும் 9 தான் எனக்கு தெரியுது. 933 தான் போட்டிருக்கு. 811 நல்லா தெரியுது பாருங்க. 1933. இது அதை விட ரொம்ப 933 எங்க 19 இதென்னாச்சு அப்பா? 1000 வருஷத்துக்கு தாண்டிச்சா? 2000 வருஷம். 2000 வருஷம். இது 2000 வருஷம். உள்ளெல்லாம் நல்ல கூட்டமாக இருந்தது. 6 மணி தாண்டினோன்னே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. விடிய கோயிலில் இருந்துகிட்டே இருப்பாங்க. நாங்கள் இன்னும் 1 வருஷம் கூட விடிய இருந்ததில்ல. ஒரு 6 மணிக்கு போவோம், ஒரு 9-10 மணிங்கும் போது வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவோம். விடிய பஜனை நடந்துகிட்டே இருக்கும், பூஜையும் நடந்துகிட்டே இருக்கும். நாங்கள் கோயிலேருந்து கிளம்பும்போது நிறைய வேனில் ஜனங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நடப்பாதையாகவும் வந்துட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து விரதம் இருந்து வீட்டில் இருந்து கோயிலுக்கு நடந்துட்டு வந்துட்டு விடிய இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. நாங்கள் ருத்ராபிஷேகத்துக்கு தான் கொடுத்துருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடித்து சாமி கும்பிட்டு வெளியே கொஞ்சம் நேரம் பஜனை பாடிட்டு இருந்தாங்க. அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு வந்திருந்தாங்கன்னு கரண் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா கோயிலேருந்து கிளம்பிட்டோம். பஜனையும் பாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் இருட்டாக குனித்த பஜனையும் பண்ணிட்டு இருப்பாங்க.
நம்ம ஊரில் கும்மி பாட்டு மாதிரி இங்கே வந்துட்டு அந்த சலங்கை தட்டிட்டு டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடிட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். கீழே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டு போகலான்ட்டு யோசிச்சுட்டு இறங்கணும். கோயிலேருந்து இறங்கி வந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போனால் பீச் இருக்கும். இந்த சைடில் போகணும், அங்கே பீச் இருக்குது. ஆனால் இருட்டானனால பீச்சில் போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பானிபூரி சாப்பிட்ணுன்னு தான் கீழே வந்தேன். ஆனால் அங்கே பானிபூரி ஸ்டாலே போடல, வேறெல்லாம் இருந்தது. அதனால் வழக்கமாக வாங்குகிற ரோட்டு கடைக்கு வந்து பானிபூரி, பேல்பூரி, தஹிபூரி 3 சாப்பிட்டு கிளம்புனோம். கொஞ்ச நாளாக வெயிட் லாஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் நினச்சதை சாப்பிட்டு நல்லா திருப்பி வெயிட் போட்டுட்டேன். நம்ம வெளியே போகிறதே அதிசயம். வெளியே போயிட்டு எதுவும் பிடிச்சதை சாப்பிடாம வந்தால் எப்படின்ட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒரு கட்டு கட்டியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நிர்மலான்ற ஒருத்தவங்களுக்கு February 28th பர்த்டேவா லாங் வீடியோவில் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே நிர்மலா, நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.